லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. அப்போ சீமானாருடைய நடிகை வாழ்க்கை வந்து ஓரளவு முடிஞ்சிருச்சு, சுமூகமாக முடிஞ்சிருச்சு. அதான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். இந்த விஷயத்த நீதிமன்றத்தில் இந்த நகர்வு நடக்கும்போதே சொன்னோம். எனக்கு தெரிஞ்சு சீமானவர்கள் இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த நகர்வு இப்படி போனால் சரியாக இருக்கும். ஏன்னா நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஒரு வாய்ப்பை கொடுக்குது, சீமானவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குது. இந்த வழக்கு இந்த நடிகையிடமிருந்து அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு விடுதலை மாதிரியான ஒரு வாய்ப்பை நீதிமன்றம் கொடுக்குது. அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சரியாக நம்ம பயன்படுத்தி அதை. ஏன்னா அந்த நீதியரசர்கள் அவங்க இதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்குறது, இந்த அம்மாவுக்கு முந்தைய பல சிக்கல்கள்லாம் என்னெல்லாம் நடந்தது, எங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க நீதியரசர்களுக்குமே தெரியும். எல்லாருமே தெரியாமல் யாரும்லாம் இல்லை. இங்கே சமூக வலைத்தளத்தில் இவங்க என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, எப்படி இவரையெல்லாம் விமர்சிச்சாங்க, அவங்க குடும்பத்தை எப்படி பேசினாங்க, அடிக்கடி வீடியோ போட்டு டார்ச்சர் பண்ணது, இது எல்லாத்தையுமே நீதிமன்றத்தின் கவனத்துக்கு போகத்தானே செய்யும். அப்போ அதிலிருந்து தான் நீதியரசர்கள் இந்த வழக்கை முடிச்சு வைக்கணும்னு விரும்புகிறாங்க. அதை நமக்கு அந்த நீதியரசர்களுடைய அந்த கருத்துலேருந்து நம்மளால் உள்வாங்கணும். அதனால தான் நம்ம சொன்னோம், இது ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த வாய்ப்பை சீமானவர்கள் விட்டுறக்கூடாது. ஓகே, அவர் சீமான் பேசின வார்த்தை தானே, இப்போ என்ன இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு தான் ஒரு மன்னிப்பு, அந்த வார்த்தைக்கு தான் மன்னிப்பு கேட்குறாரு. என்ன இருந்தாலும் பொதுத்தளத்தில் மீடியாக்கள் முன்னாடி அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கக்கூடாது ஒரு பெண் குறித்து. அதனால் அதுக்கு நம்ம தவறு செஞ்சோம்னா தவறுன்னு இது பண்ணிட்டு போகிறல இதே கிடையாதுங்க. நம்ம ஒரு தவறு அறிஞ்சோ அறியாமலோ நம்ம ஒரு தவறு செஞ்சுருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம அந்த வார்த்தைக்கு ஆமாம் என்ன அந்த வார்த்தையை தவற சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த நொடி அதிலிருந்து அது கடந்து போயிடும். நீங்கள் அதை இழுத்தடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் அது விவாத பொருளாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம். அதுக்கேற்றாப்புல இப்போ நகர்வுகள் நடந்திருக்கு. இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுனால திராவிட மற்றவங்களுக்கு இந்த மாதிரி வேறு மாதிரி திசை திருப்புறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா அவங்களுக்கு? இதை தவிர ஒவ்வொரு தேர்தல் முறையிலையும் இதை ஒரு இது நகர்த்துவாங்க. இந்த வழக்குங்கிறது வெறுமனே சீமானவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு சமமானதுங்க. ஒரு சுதந்திரமாக அவரால் செயல்பட முடியும். ஆமாம், சுதந்திரமாக செயல்பட முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இது முதல் முறை கிடையாது. ஒவ்வொரு இடங்கள்லையுமே, காவல் நிலையத்துலேயும் சரி, ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்க எழுதி கொடுத்து போகிறது, இல்லை சீமான் சார் சூப்பர்னு சொல்லிட்டு இனிமேல் நான் வரமாட்டேன் வைக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு போகிறது அவங்களுக்கு வாடிக்கை தான். அந்த மாதிரி இதை எடுத்துக்க முடியாது. இப்போ அவங்க உச்சநீதிமன்றத்தில் இந்த இது தாக்கல் பண்ணியிருக்காங்கல்ல, இது ஒரு வாக்குமூலம். இனிமேல் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுக்கான இது மேற்கொண்டு திராவிடர்களுடைய சீண்டுதலில் தூண்டுதலில் மீண்டும் அந்த மாதிரி ஆகும்போது அது நீதிமன்றத்தின் கண்டனத்திற்குரியது, அவமதிப்புக்குரியதாக, தீர்ப்புக்கு எதிரான விஷயமா மாறும். அதனால் இனிமேல் அந்த மாதிரி பழையபடி வீடியோ போட்டு டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு நம்புவோம். ஏன்னா திராவிடர்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சீமானவர்கள் இல்லை இப்போ இவங்க இந்த நடிகையோடைய வழக்குனால சீமானுடைய வளர்ச்சி குறைஞ்சிருக்கும், அவங்களுக்கு பெரிய மன உளைச்சல் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது சீமான் அவர்களுக்கு இந்த மன உளைச்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கத்தான் செய்யும். வேற இருந்தாலுமே இந்த மாதிரி பொதுத்தளத்தில் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஒரு கல்லூரி படிக்கும்போது சாலையில் நின்று சைட் அடிச்சிருப்பீங்க, பஸ் ஸ்டாண்டில் நின்று சைட் அடிச்சிருப்பீங்க, இல்லை ஒரு பொண்ணுகிட்ட எல்லார் வாழ்க்கைக்கு பின்னாடி ஒன்று இருக்கும், ஏதோ ஒன்று ஒரு அனுபவங்கள் இருக்கும், கடந்த காலம் இருக்கும். அதிலேருந்து தவறிலேருந்து மீண்டு நீங்கள் புதிய வாழ்க்கை பண்ணி கடந்து போயிடுவீங்க. எப்போவோ இது பண்ணது உங்கள் காலம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அது யாராக இருந்தாலும் ஒரு மன உளைச்சல் வரத்தான் செய்யும். மீண்டும் தவறு செய்கிறீங்களா அப்படிங்கும்போது உங்களை கேள்வி கேட்டு நடுச்சந்தில் நிற்க வச்சு இது பண்ணலாம். ஆனால் ஒதுங்கி உங்களுடைய வாழ்க்கை இது பயணம்ன்ட்டு வேற ஒரு தளத்துக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது திரும்ப திரும்ப ஏய் அப்படின்னு கிட்னியை உருவுறதுக்கு இந்த வடிவேல் காமெடியில் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அதுவும் ஒரு அரசியல் ரீதியில் அவருக்குன்னு மனைவி குழந்தைகள்னு உருவாகி அவர் வாழ்க்கையை தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை அரசியலுக்காக திராவிட கூட்டம் எவ்வளோ இந்த இதை புரிஞ்சுக்கலாம். நீங்கள் பேமணியரசன் ஐயா தான் சொல்வார், கருவாட்டு சாம்பார்ன்பார். உங்களை அரசியல் ரீதியாக உங்களை வீழ்த்த முடியல அப்படின்னா கடைசியாக இந்த ஆயுதத்தை தான் எடுக்கிறது, பெண் தொடர்பான ஆயுதங்களை வச்சு. சீமான் ஒரு கருத்து வைக்காரா, உங்கள் மேடையில் பேசினவர் தானே. இப்போ சீமான் இதே இதே திராவிட கூட்டத்து மேடையில் பேசினா சீமான் யோக்கியனா இருப்பார். உங்கள் திராவிடம் பெரியாரே மண் அப்படின்னு சொன்ன உடனே தானே உங்களுக்கு இவ்வளோ வெறி வருது.
ஆமாங்க, பெரியார் மண்ணுன்னு சொல்கிறதுக்கான அன்னைக்கு பெரியார் புனிதர்னு சொன்னோம். ஆமாம், அன்னைக்கு இப்படி படித்த வாசிப்பு அறிவுக்கு அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு மறுவாசிப்பு செய்கிறோம். ஆமாம், பெரியார் எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு இப்போ தோணுது, மண்ணுன்னு சொல்கிறோம். மாற்றி மாற்றி பேசுகிறாரு. மாற்றி பேச வேண்டியது இல்லைங்க. நிலை உங்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாதுங்க. நான் வந்து நம்ம ஒரு காலத்தில் ஒரு அரசியல் பார்வை படிச்சிருப்போம், ஜெய்ஹிந்த் படம் பார்த்துருந்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இந்தியன் அப்படிங்கிற இதில் பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னும் அரசியல் வாசிப்புகள் உங்களுடைய வயதும் பக்குவம் மாறும்போது நீங்கள் உங்களை வந்து திராவிட அரசியலுக்குள்ளே வருவீங்க. அப்படியே தான் ஒவ்வொரு இதுக்குள்ளே மாறி மாறி தான் போகிறது. அப்போ இன்றைய நிலைக்கு வந்து சீமானவர்களுக்கு வந்து திராவிடம் டுபாக்குன்னு தோணுது. பெரியார் மண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து பயணிக்காரு. சீமான் திராவிடத்தின் அடிக்கட்டுமானத்தை தகர்க்கிறார். அது இது நாள் வரைக்கும் இந்த தமிழர்களுடைய இந்த கருத்தியல் அரசியல் வந்து இந்த ஊரில் வந்து ரொம்ப கடைசியில் வாழ்ந்து கட்டவங்க மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதை மாதிரி தமிழர்களுடைய கருத்தியல் அரசியல் அப்படிங்கிறது ஒரு வயதானவர்கள்கிட்ட மட்டுமே பேசப்பட்டு, ஒரு அரங்க கூட்டத்திலே மட்டுமே பேசப்பட்டு, அங்கே வந்த ஒரு 40களை கடந்த ஆட்கள்கிட்ட மட்டுமே அது உரையாடலாக இருந்தது. அதை எல்லாத்தையும் உடச்சி தம்சம் பண்ணி அதை பொது இடத்துக்கு கொண்டு வந்தது சீமான். சீமான் அவர்களிடம் எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கும். நான் அதை பத்திரிகையாரனா நான் வந்து விமர்சிப்பேன், அதை கேள்விக்குள்ளாக்கும், அது வேற. ஆனால் இந்த விஷயத்தில் சீமான் அவர்களை நீங்கள் விட்டே கொடுக்க முடியாது. சீமான் அவர்கள் செஞ்சது வந்து மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசியத்துக்கு முன்னாடி வேல்முருகன் எடுக்கலையா, திருமாவளவன் எடுக்கலையா, சீமான் மட்டும் தான் எடுத்துட்டாரா? கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி மற்றவங்கள்லாம் பேசியது வந்து அது திராவிடத்தோடு சார்ந்ததாக இருக்கும். அதில் நமக்கு வந்து அவர்களும் நம்மளுடைய மதிப்புக்குரியவர்கள் தான். ஆனால் இங்கே முழுக்க வந்து பிரபாகரன் சமரசம் இல்லாமல் தமிழர் அரசியல் அப்படிங்கிறத முழுக்க முன்னெடுத்து பயணித்தது எனக்கு சீமான் அவர்கள் தான். சீமானுக்கு நமக்கு வந்து சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிங்சாங் போட வேண்டிய அவசியம் இல்லை. சரினா சரி, தவறுனா தவறு, நல்லதை ஆதரிப்போம், தவறுனா விமர்சிப்போம், அவ்வளோதான். அந்த வகையில் சீமான் அவர்களை இந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க முடியாது. அதைத்தான் சொல்கிறேன், திராவிடத்தின் அடிக்கட்டுமானத்தை தகர்க்கிறார். திராவிட கருத்தியல் வந்து தமிழர்களுக்கானது இல்லை அப்படின்னு, திராவிடம் வேற தமிழர்கள் வேற அப்படின்னு போய் வச்சாச்சுங்க. இனிமேல் வந்து சீமான் எல்லாருமே அதை பிரித்து பார்க்க அதை பிரிச்சாச்சு. அவர் திராவிட ஓகே திராவிடரா ரைட்டு அப்படிங்கிற இது வந்துட்டுல. இப்போ இவ்வளோ நாள் இந்த ஒரு பகுப்பாய்வு செய்யாமலே மக்கள் அதான் இவ்வளோ நாள் நம்மகிட்ட இல்லை. என்ன நம்ம ஏமாத்திருக்காங்க. தமிழர்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கருத்துருவாக்கம் தான் திராவிடம், வேற எதுவுமே கிடையாது. அவர்களை சொல்கிற சாதி ஒழிப்பில் ஆரம்பித்து எல்லாமே இந்த இதிலேருந்து வர்றது தான். வேறு அவர்களுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. தமிழர்கள் வாழ்வில் வந்து இதை உருவாக்கணும், மறுமலர்ச்சி உருவாக்கணும், எந்த நோக்கமும் கிடையாது. சும்மா அப்படியே வந்து அப்படி மேம்போக்க அப்படி காட்டிக்கிட்டே இருக்கிறத தவிர்த்துட்டு அடிப்படையில் இது கிடையாது. இன்னைக்கு பாருங்கள், ஒரு தலைமுறையே வந்து தமிழ் வாசிக்க தெரிய எழுத படிக்க தெரியாத தலைமுறை உருவாக்கி விட்டானுங்க. இன்றைக்கி ஆங்கில வழி கல்வியை கொண்டு வந்தீங்கல்ல, முழுக்க வந்து தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழி கல்வி இருந்து அதன் பிறகு நீங்கள் ஆங்கிலத்தை முழுமையாக கூட மாற்றிக்காங்க. உங்கள் வீட்டு பசங்க தமிழ் படிக்கிறதுக்கு திராவிடம் தான் காரணமா? ஆமாம், நிச்சயமாக. உங்களுக்கான சூழலே அந்த மாதிரி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் படித்தா வேலை கிடைக்குது அப்படிங்கிற சூழலை உருவாக்குங்க, எல்லாம் மாறும். இன்னைக்கு 7.5% இடஒதுக்கீடு இருக்குது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து போகிறாங்கல்ல நீட்டுமே அவ்வளோ பணம் கட்டி படிக்க முடியாத சூழலில் இந்த இதில் பாஸ் ஆகி அரசு பள்ளி மூலமாக போகிறாங்கல்ல, அந்த வாய்ப்பு எப்படி உருவாச்சு? அரசு உருவாக்கணும். இது தமிழர்களுக்கான அரசாக இருந்திருந்தா தமிழ்நாட்டில் தமிழ் தான் முதன்மையானதாக சொல்லியிருக்கும். இது திருட்டு திராவிட அரசாக இருக்குது. இந்த ஆட்சியாளர்கள் திருட்டு திராவிடத்தை முதன்மையாக வச்சுருக்காங்க. அவர்களுக்கு தமிழ் அழிஞ்சா என்ன, இதான என்ன, அது அவங்களுக்கு கிடையாது. தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கும்போது தான் அந்த மொழியும் வளர்ச்சி அடையும், அந்த மக்களும் வளர்ச்சி அடைவாங்க. ஏன் வந்து தமிழில் நீங்கள் வந்து எல்லா பாடத்தையும் படிக்க முடியாதா? என்ன ஆயிரப்போகுது? ஏன் தமிழ் எல்லாத்தையுமே ஆங்கிலத்தை திணிக்கிறீங்க? ஆங்கிலம் ஒரு மொழி, அதை கற்றுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆங்கிலம் மட்டும் கிடையாது, ஹிந்தி, மராத்தி, ஜப்பானி எதனாலும் படிங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானா கற்றுக்காங்க. ஆனால் அதுதான் வந்து முதன்மையானதுன்னு நீங்கள் கொண்டு வர்றதில்ல, அதுதான் சிக்கல். நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழில் எழுத படிக்க தெரியாத குழந்தைகள் உருவாகிறது எவ்வளோ பெரிய ஆபத்தமானது. அது தமிழ் குழந்தைங்களுக்கு நிகழ்து அப்படிங்கிறது ஆபத்தானது இல்லை. அப்படிங்கும்போது இது வந்து தமிழர்கிட்ட இது வந்து கேள்விக்குள்ளாகுது. திராவிடத்தை நம்ம விமர்சிக்கிறோம். அப்போ அந்த பணியை வெறுமனே வயதானவர்கள் 40களை கடந்தவர்கள் பேசிக்கிட்டு இருந்த இந்த தமிழ் தேசிய அரசியலை சீமானவர்கள் வந்து பரவி விட்டார்ல இன்னைக்கு தமிழகம் முழுக்க. அதனுடைய விளைவு தானே இந்த 36-37 லட்சம் வாக்குகள். இந்த அடுத்த 26 தேர்தலில் இன்னும் பெருவாரியாக மாறும். அப்போ தமிழர்கள்ட்ட வந்து அந்த எண்ணம் இதாகுது. சீமானவர்கள் அப்பப்போ 4 தவறுகள் செய்வார்னு வைங்களேன், அதை அவரே கட்டி வர்ற கோட்டையை அங்கிட்டு ஓட்டை போடுற மாதிரி வேலைகள் செய்வார்.
ஆனாலும் அது வந்து இனிமேல் சீமான் அவர்கள் நினைச்சாலுமே அது வந்து திராவிடத்தை பாதுகாக்க முடியாது. ஆமா, நாளைக்கே வந்து ஏப்பா நான் இது வரைக்கும் பேசினது தப்புப்பா, திராவிடம் தான் நல்லதுப்பா, ராமசாமி ஆமா சீமான் அவர்களே போட்டு துவைச்சிருவாங்க. ஏன்னா அவர் உருவாக்கின தம்பிகள் அவரே செய்வாங்க. அது அந்த அளவுக்கு நிலைமை கைமீறி போச்சு. இனிமே வந்து சீமான் அவர்களும் பேக் டு பெவிலியனே நம்ம பழையபடி நம்ம திராவிடம் தான்ப்பா, இல்லப்பா நான் படிச்சப்பா திராவிடம் தான், அண்ணே ஓரமா உட்காருங்கண்ணே அப்படின்றாங்க. அப்போ அவ்வளோ பவர்ஃபுல்லான தமிழ் தேசிய கருத்துருவாக்க அரசியலை தமிழ்நாட்டில் விதைத்தவர் சீமானவர். அந்த கடுப்பு இருக்குமா இருக்காதா? அப்போ சீமானுக்கு எங்கே இது நம்ம ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு எப்படி நமக்கு போட இதே வச்சே நம்ம வந்து அசிங்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இது. அதனால தான் சீமான் வீட்டுக்கு படையெடுத்தாங்க. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவன் மேலே என்ன விமர்சனம் இருக்குது? அவர் பெரியாரே மண்ணுன்னு சொன்னாரா? சரி, அவன் கட்சி அலுவலம் இருக்குல்ல, கட்சி அலுவலகத்துக்கு போ, அங்கே முற்றுகையிட போறியா போ, அது செய். ஒருத்தர் வீட்டுக்கு எதுக்கு போனா? நீ ஒருத்தங்களுடைய குடும்பமாக வசிக்கிற வீட்டுக்கு எதுக்கு போகிறீங்க? வீட்டை முற்றுகையிட போகிறீங்க. அப்போ என்ன செய்கிறீங்க? நீங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே முற்றுகை போட்டால் பயம் கட்டுறாங்க. அங்கே பார்த்தா அங்கே பிரியாணி போட்டு அவங்க வேற கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ரெடியாக உட்காந்துருந்தாங்க. அதான் பேக் டு பெவிலியன் வந்தீங்களா? இந்த அசிங்கம் தேவையா? காலம் மலையேறி போச்சு. இன்னைக்கு விஜய் கிட்ட அசிங்கப்படுறாங்க திராவிட கூட்டம். விஜய் அசிங்கப்படுத்தணுன்ட்டு கரூர் சம்பவத்தில் விஜய்க்கு எதிராக போஸ்ட் ஓட்டுறாங்க. அங்கங்கே அதை செய்கிறதெல்லாம் இந்த திராவிட ஆட்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், அதை வந்து அங்கே உள்ள பசங்க, விஜயோடைய ரசிகர்கள் பசங்க வந்து கிழிச்சு போட்டு ரவுண்டு கட்டி இருந்தோடனே ஜர்க்காகி ஓடுறாங்க. அப்படி காலம் மழை போச்சு. திராவிட கூட்டம் ஒரு வீரியமாக இருந்த காலம் வேற. வீரியமாக இருந்ததுக்கு ஒரே காரணம் திராவிடத்தின் பின்னாடி தமிழர்கள் நின்றோம். அதுதான் இன்னைக்கு தமிழர்களுடைய நம்பிக்கையை நீங்கள் சிதைத்தீர்கள். 2009 நீங்கள் எங்கள் கூட நின்றுருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆட்சி அதிகாரம் வந்து தூக்கி போட்டு இந்த ஆட்சியை விழுந்தாலே போதும் அப்படின்னு கருணாநிதி முடிவு பண்ணி 40 எம்பிக்களை திரும்ப வாபஸ் வாங்கியிருந்தா அது மத்திய அதிகாரம் கவுந்திருக்கும். சரி, கௌரவே இல்லை. சரி, இதே சம்பவம் நடந்து போச்சு. இறுதி போரில் எல்லாமே 1.5 லட்சம் பேர் இதே செத்து போனாங்க. ஆனாலும் கருணாநிதி அதிகாரத்தை விட்டாருங்க அப்படிங்கிற பேர் இருந்திருக்கும், உங்களை நாங்கள் நம்பியிருப்போம். ஆனால் நீங்கள் அதை செய்யாமல் அங்கே போர் நடந்துக்கிட்டு இருந்தீங்க. கொத்தா செத்துக்கிட்டு இருந்த பேரனுக்குன்ட்டு போய் நீங்கள் டெல்லிக்கு படையெடுத்து ஓடினீங்க. என்ன போஸ்ட்டு, என்ன சீட்டு, அமைச்சர் போஸ்டிங், எது பவர்ஃபுல்லானது, எது காசு உள்ளதுன்ட்டு அலைஞ்சிங்க. அப்போது உளுந்தது தான் திராவிடத்தின் வீழ்ச்சி. திராவிடத்தை தமிழர்கள் யாருமே வீழ்த்தவில்லை, திராவிடர்களே திராவிடத்தை வீழ்த்தினார்கள். அதன் முதல் சூத்திரதாரியாக வந்து கருணாநிதி 2009 செஞ்ச அந்த துரோகம் அது இனிமேல் மீளாது. இனி திராவிடமும் தமிழமும் ஒன்றுன்னு சொல்லவே முடியாது. பிரிச்சாச்சு. நீங்கள் திராவிடத்தால் நல்லது சில நல்லது நடந்தது, அதுக்கு நன்றியோடு இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் இந்த திராவிடமும் தமிழும் ஒன்று, அந்த சோழியை நீ ஆகாது. திராவிடத்தை புதைக்கிறது தான், முடிச்சாச்சு. அப்படி சீமானவர்கள் செய்ததோடைய விளைவு அவர் நடிகையை வச்சு அவரை அவதூறு பண்ணி இது பண்ணுறது, வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி இப்போ அந்த இது ஓட்டுனது, சம்மன் ஓட்டுனது பண்ண எவ்வளோ அலப்பறை கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து சீமானை அசிங்கப்படுத்துவது மட்டும்தான். இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன சீமான் கூட சேர்ந்து வாழணுங்கிறதா நோக்கம்? அசிங்கப்படுத்துறதுக்கு வேற யாரோ ஒருத்தங்களுடைய கைப்பாவையாக அவர்கள் இருந்தார்கள். அதை வந்து நீதிமன்றம் இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு முடிவுரை எழுதியிருக்காங்க. அந்த அம்மா தரப்புலையும் அவர்களும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க, சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அது அடுத்தடுத்த இதில் அது முடிவுக்கு வரும். எப்படி ஆகணும் இந்த விஷயம் சீமானவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை. அது வந்து அடுத்த இனிமேலும் சீமானவர்கள் பொதுத்தளத்தில் பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டியதும், அது குறிப்பாக பெண்கள் குறித்து பேசும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானது. இது இப்போ இந்த சம்பவம் இதை பார்த்தோன்னே திராவிட ஊடகம் இருக்குல்ல, ஸ்டாலின் மீடியாக்கள், அவங்கெல்லாம் அவங்க பார்த்தீங்கன்னா மண்டிட்டார், விழுந்தார், கூப்பர விழுந்தார், மீசையில் மண் விட்டவில்லை சீமான் அப்படின்னு போட்டு கொதுகுலம் அடைவாங்க. இதுலையுமே செய்வாங்க, கொஞ்ச நாளுக்கு அந்த செய்வாங்க. பார்ப்போம். இது வந்து நீதிமன்றத்தில் இனிமேல் வந்து இந்த நடிகையுடைய எபிசோடு முடிவுக்கு வர்றதுங்கிறது ஒரு மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.